வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி சென்னை ராமகிருஷ்ண மடத்தில் அற்புதமான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, சென்னை மடத்தை ராமகிருஷ்ண மடத்தை நிறுவிய ராமகிருஷ்ணானந்தரின் பிறந்த நாள். விவேகானந்தர் ராமகிருஷ்ணானந்தரை அனுப்புகிறாரு. அவரும் ஒரு சீடர், 12 சீடர்கள் ராமகிருஷ்ணருக்கு இருந்தாங்க அப்படின்னா விவேகானந்தரை நிறைய பேருக்கு தெரியும். விவேகானந்தருடன் இருந்த ராமகிருஷ்ணானந்தர் 1897 இங்கே வர்றாங்க. அற்புதமாக இந்த இடத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய கோயில், இத்தனை பேருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இதற்கெல்லாம் வித்திட்டவர், ரொம்ப கடின உழைப்பை ராமகிருஷ்ணருக்காக தனது வாழ்நாளை கொடுத்தவர் தான் ராமகிருஷ்ணானந்தர். அவருடைய ஜெயந்தியை மிக சிறப்பாக எத்தனை பேர் பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்த கொடுத்தவர் கந்தையா செட்டியார் அப்படின்றது அதில் பார்க்குறோம் நம்ம. அதுங்க தான் நிலை நிறுத்தி அந்த அடிக்கல் நாட்டெல்லாம் பண்ணியிருக்கிறது. அந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். இங்கே அற்புதமாக பல ஆண்டுகளாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே ராமகிருஷ்ணரின் சீடர்கள், அவங்க வெளியில் வந்த துறவிகள் இன்றும் அற்புதமான பணிகளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை முதல்ல வித்திட்ட இந்த ராமகிருஷ்ணானந்தரின் ஜெயந்தி தினம் அற்புதமாக இன்று காலை ஆரம்பித்து வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க சிறப்பாக. இப்போ நம்ம பார்க்குறது மருத்துவ சேவை, சேரிட்டபிள் டிஸ்பென்சரி டயக்னாஸ்டிக் சென்டர். ரொம்ப அற்புதமான ஒரு சேவை பண்ணிகிட்ருக்குறாங்க. இதையும் மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சென்னையில் நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஆரம்பித்தது அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு இல்லம், ராமகிருஷ்ணர் இல்லம் அப்படின்னு ஆரம்பித்து அது இன்றும் சேவை தொடர்ந்து கொண்டிருக்கு. விவேகானந்தா காலேஜுக்கு பக்கத்தில் அந்த குழந்தைங்க தான் இந்த மாதிரி சிறு தேர், ராமகிருஷ்ணானந்தரின் தேரை அவங்க உருவப்படத்தை வச்சு அந்த இல்லத்திலிருந்து இந்த கோவில் இருக்கும் வளாகத்துக்கு இழுத்துட்டு வர்றாங்க. அதில் எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படின்னா, அதை பார்க்கும் பக்தர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்மீக அலைகள் இவங்க மூலமாக வந்துக்கிட்டு இருக்கு. இவர்கள் இந்த இடத்தை புனிதம் பண்ணியிருக்கிறாங்க. சாரதா தேவி அம்மையார் இந்த மண்ணுக்கு விஜயம் பண்ணி அவங்களும் இதை புனிதம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்து இதனுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆசிரியரை பார்க்க முடிஞ்சது. எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. பிரசாத விநியோகத்தின் மூலமாக பிரசாதத்தை பண்ணுறாங்க இல்லையா, அந்த லட்டு, அந்த தொன்னை, அந்த பாக்குமட்டை, இது எல்லாமே பலருக்கு வேலை. இந்த குழந்தைங்க வேலை சாமி கும்பிட்றது, இறைவனை வழிபடுவது, சாரதா தேவியார் அம்மையை வழிபடுவது, பஜனைகளில் கலந்து கொள்வது, கைலாய வாத்தியம் இசைப்பது அப்படின்னு ஒரு அற்புதமான ஆன்மீக சூழலை இன்று காலையிலிருந்து அனுபவிப்பதன் ஒரு மகிழ்ச்சி வெளிப்பாடு தான் இந்த பதிவு. யாரெல்லாம் வர முடியலையோ அவங்களாம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நேராகவே மடமே லைவாக காமிச்சிட்ருக்குறாங்க. அதனுடன் சேர்ந்து நமது மகிழ்ச்சியையும் காமிக்கிறோம். இதுக்கு பின்னால் நிறைய பேர் வேலை பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். பிரசாத விநியோகம் பண்ணுறது இளைஞர்களும் சரி, குழந்தைங்களும், ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. அது நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்குது. ஸோ அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இத்தனை பேருக்கு பாக்குமட்டை எல்லாம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது சிறப்பாக இருந்தது. அதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ளும். இப்போ நம்ம பார்க்குறது பழைய கோயில், முதல் கோயில் அப்படின்ற இந்த இடத்துல யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். முன்னாடி இருந்த முதலமைச்சராக இருந்த காமராஜர் ஐயா இங்கு வந்து சொற்பொழிவெல்லாம் மாற்றியிருக்கிறாரு. பக்தர்களுடன் பக்தராக இருந்து கவனிக்கிறார். பாருங்கள், சுவாமிஜிகள் சொல்கிறத. இன்றைய ஆட்சியாளர்கள் வந்து எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்பதை இந்த சன்னியாசி துறவிகளிலிருந்து கேட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். உள்ள இப்போ 25 வருடமாக மிகப்பெரிய ஒரு கோவிலாக கட்டியிருக்கிறாங்க ராமகிருஷ்ணருக்கு. அதில் தீபாராதனை, சிறப்பு தீபாராதனை பார்க்குறோம். பஜனை அற்புதமாக இருந்தது. இதையெல்லாம் நம்ம பார்க்குறப்போ நாமளும் ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த சன்னியாசி துறவிகளுடன் சேர்ந்து ஏதாவது நம்மளால் முடிந்த சில கைங்கரியங்களை நம்ம பண்ணுவதன் மூலமாக நமது பிறவியின் பயனை அடையலாம். பலர் இதற்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால தான் இத்தனை பேருக்கு பிரசாதம் எல்லாம் வழங்கி அதனால் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க.